என்னடா இவன் வெட்டி வச்ச முட்டைக்கோஸை எடுத்து திருப்பி வெட்டிக்கிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மீன் பரோட்டா அதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது தான் அந்த முட்டைக்கோஸு. ஆல்ரெடி நாங்கள் ஃப்ரைட் ரைஸுக்காண்டி வெட்டி வச்சுருந்தது. ஆனால் இந்த ஆர்டர் வந்தால் மட்டும் அதை இன்னும் பொடிசாக நறுக்கிக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போதே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டோம்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்து வெட்டி வச்சுக்கிட்டு, ஒரு முட்டை கலரை பார்த்தோன்னே எல்லாம் ஷாக்காகாதீங்க. நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கிடையாது. மலேசியாவில் உள்ள முட்டை கலரே இப்படி தான் இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது நாட்டுக்கோழி முட்டைன்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க இது நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் இல்லை, இதுவும் பிராய்லர் கோழி தான் அப்படின்னாங்க. அது என்ன சாப்பிடுதுன்னு தெரியல, ஏதோ கலராக சாப்பிடும் போது, அதனால் கலராக முட்டை போட்டு வச்சுருக்குது. சரி, அது நமக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்ல இந்த இதில் நான் காமிச்ச அளவு எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் தான், சின்ன ஸ்பூனு. அதுலேயே எல்லாம் கால்வாசி தான் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு, இது வந்து மீன் உள்ளே வந்து மீன் அவங்களே வச்சுருப்பாங்க. இந்த டின்னில் ரெடிமேடாகவே இருக்கும். பட் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. அதனால் வந்து நீங்கள் மீன் குழம்புல போட்டிருக்க மீன் அதுவே எடுத்துக்கலாம். மலேசியாவில் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து யாராச்சும் சமைக்கிறதுக்கு ரொம்ப அலுப்புப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீனை வாங்கி அதில் வந்து டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் பொரோட்டாலையும் இதை போட்டு சாப்பிட்லாம். இது ஒரு டிஷ்ஷு. இது பேர் வந்து மலேசியாவில் ரொட்டி சார்டின் அப்படின்னு. அதில் இருக்க சாஸை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். நம்ம அது குழம்பு வைக்கிறதா தான் அந்த சாஸ் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அதில் குழம்புலாம் வைக்க போகிறதில்ல. ஊரில் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி தான் வைப்போம். அதனால் நம்ம வந்து ஊரில் உள்ள குழம்புல உள்ள மீன் அதை வச்சே நம்ம இந்த மாதிரி பரோட்டா சாப்பிட்டுக்கலாம். முட்டைக்கோஸு, எக்கு, ஒயிட் பெப்பர், சால்ட்டு, சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு அந்த மீனையும் உள்ளே போட்டு, இதில் வந்து மீனோட முள் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் வந்து மூளெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. வெறும் ஈஸி அதோட சதையை மட்டும் அதில் பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பரோட்டாக்கு ரெடி பண்ணிட வேண்டியது தான். பரோட்டா மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ இது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்னால பெரிய தோசைக்கல்லாக இருக்குது. நம்ம வீட்டில் இவ்வளோ பெருசாக வீசி இவ்வளோ பெருசாக நம்ம தோசைக்கல்லில் வைக்க முடியாது. அதனால் சின்னதாகவே நம்ம வீசி பரோட்டாவை நம்ம ஒரு கப் அளவு வச்சுருந்தோம்னா அதில் வந்து ஒரு 4 விதமாக பிரித்து 4 அளவாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சு பப்ஸ் மாதிரி மடிச்சுக்கணும். நான் அது எப்படின்னு பண்ணியே காமிச்சிருப்பேன். இது எங்களுக்கு கல் பெருசாக இருக்கிறனால நான் மொத்தமாக எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வச்சாச்சு. ஒரு ஆள் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது சின்ன சின்ன பீஸாகவே செய்யுங்க. நம்ம பப்ஸெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த அளவுக்கு அந்த மங்கில் உள்ளதை 4ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம தோசைக்கல் எவ்வளோ அளவு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாவை பரத்தி அதில் உள்ளே வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு இதே மாதிரி மடித்து விட்ருங்க. 4 சைடு நல்லா மடித்து வச்சுட்டு, பட்டர் இருந்தால் பட்டர் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அதோட வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்போஸ் பட்டர் இதுக்காண்டி நம்ம போய் செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா நெய் கூட போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காண்டி தான் அப்படி சாப்பிடும்போது. நார்மலான ஆயில் மட்டும் போட்டோம்னா அது அந்தளவுக்கு ஒரு வாசனை வராது. அதுக்காண்டி நாங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணுவோம். பட்டர் நல்லா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2 சைடு நல்லா பட்டரை அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கல்லுலேயே மிதமான சூட்லேயே வச்சுருந்தீங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா இன்னொரு சைடு திருப்பி போட்டிங்கன்னா அங்கிட்டும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். ஒரு வாட்டி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நம்ம குழம்பு மீனை வச்சே செஞ்சுக்கலாம். முள் இல்லாமல் அதோட சதையை மட்டும் பிச்சு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஈஸி தான். இருந்தாலும் அது வேணாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம டொமேட்டோ சாஸ் சைடிஷாக வச்சு அதை தொட்டு சாப்பிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். அப்படியே இல்லையா நம்ம வீட்டில் வச்சுருக்க அந்த மீன் குழம்பையே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதாரண பரோட்டா மாதிரி தானே இதுவும். அதனால் மீன் குழம்பை வச்சே தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து கமெண்ட் வந்து லட்சக்கணக்கிலலாம் வராது. மிஞ்சி போனால் 4 கமெண்ட் 5 கமெண்ட் தான் வரும். அதனால் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீப்ளை பண்ணிடுவேன். இப்போ நான் அதில் சின்ன சின்ன பீஸாக வெட்டி காமிப்பேன் பாருங்கள். அது அளவு நீங்கள் ஒரு பரோட்டா
வீட்டில் வந்து சின்னதாக தான் நம்ம வீசுவோம். கல் சின்ன கல் தான். அதனால் நான் வெட்டி வச்சுருக்க ஒரு பீஸ் அளவு மட்டும் நீங்கள் வச்சு அந்த மங்களோட 4ஆக டிவைட் பண்ணி 4ஆக செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வந்து எல்லாருமே பிடிக்கும் தான் நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வாட்டிங்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சாப்பிட்லாமா என்னமா தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக தான் இருந்துச்சு. மீன் குழம்பு வச்சும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லையா டொமேட்டோ சாஸ் வச்சும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.